இந்த வேர்ல்ட் என்டையர் பாப்புலேஷன்ல 75% பீப்புளுக்கு இருக்கிற ஒரு ஹேபிட் ப்ரோக்ராஸ்டினேஷன். அதாவது அது ப்ராப்பர் தமிழ் வேர்ட்ல நம்ம சொன்னோம்னா தள்ளி போடுறது. அதாவது இப்போ ஸ்டார்ட் பண்ற ஒரு வேலையை, நமக்கு இருக்கிற ஒரு டார்கெட் இல்ல ஒரு டாஸ்க் ஏதோ ஒண்ணு இப்ப ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல இப்ப அதை ஆரம்பிக்கணும், ஆனா அதை நான் அப்புறம் பண்றேன் அப்படின்னு நம்ம தள்ளி போடுறது தான் நம்ம ஷார்ட்டா ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்றோம். இது யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 75% பீப்புள், அதாவது ஒரு 4 பேர் இருக்காங்க ஒரு இடத்துலன்னா அதுல 3 பேருக்கு கண்டிப்பா இந்த ஹேபிட் இருக்கும். அண்ட் இதை வந்து நான் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு ஹேபிட், இது ஒரு மென்டல் ஸ்டேட்டஸ். அது என்ன அப்படிங்கறத நம்ம அப்கமிங் செக்மெண்ட்ஸ்ல பார்க்கலாம். சோ தள்ளி போடுறது அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தையில இருந்தே ஆரம்பிக்கும். ஒரு எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும், அம்மா பண்ண சொல்லுவாங்க. அந்த குழந்தை என்ன சொல்லும், நான் கொஞ்சம் அப்புறமா பண்றேம்மா, விளையாடி முடிச்சுட்டு பண்றேன். சோ அப்புறமா அப்படின்னு அந்த ஒரு வேர்ட்ல ஆரம்பிக்குது. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, நான் அப்புறமா படிக்கிறேன், நாளைக்கு படிக்கிறேன். சோ இப்படி ஒரு எல்கேஜில இருந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அண்ட் அடல்ட் லைஃப் வரும்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணணும். ஏதோ ஒரு பாடியில ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ரெகுலராவே ஒரு செக்அப் நான் எடுத்துக்கணும். ஆனா என்ன சொல்றோம், சரி இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, நாளைக்கு பண்ணலாம், நெக்ஸ்ட் வீக் போலாம், இல்ல நல்ல நேரம் வரட்டும், நெக்ஸ்ட் மந்த் போலாம். இப்படி குட்டி குட்டி விஷயங்களை நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி பண்ணி சில நேரத்துல இது லைஃப்ல நமக்கு வந்து பயங்கரமான இம்பாக்ட்ஸை வந்து கொண்டு வர ஆரம்பிக்குது. அண்ட் நம்ம நினைப்போம், நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கரெக்டா ஒரு கோல் வச்சிருக்காங்க, அதுக்கு ஒர்க் பண்றாங்க, அதை அச்சீவும் பண்றாங்க, நான் மட்டும் ஏன் எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இது வந்து நமக்கு மட்டும் இல்ல, we are not alone சொல்லுவாங்களே, நம்ம மட்டும் கிடையாது. இது throughout the history பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமஸ் லீடர்ஸ், ஆதர்ஸ் எல்லாருக்குமே, சொல்ல போன சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட இந்த ஒரு ஹேபிட் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மர் யுஎஸ் பிரசிடென்ட் பில் கிளின்டன் வந்து அவர் நிறைய இடத்துல அவரோட ஸ்பீச்ல சொல்லியிருக்காரு, ப்ரோக்ராஸ்டினேஷன் வந்து அவரோட லைஃபை எவ்வளவு தூரம் வந்து அதை அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பிரசிடென்ட்ஸ் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க போறாங்க, ஒரு கேதரிங் அட்ரஸ் பண்ண போகும்போது ஸ்பீச்சை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் பில் கிளின்டன் வந்து கார்ல உட்காந்து போயிட்டு இருக்கும் போது அதுக்கு நோட்ஸ் எடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டே போவாராம். ஏன்னா அதுக்கு என்ன டைம் இருக்கோ அப்பெல்லாம் வந்து சரி அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி பண்ணி அந்த லாஸ்ட் மினிட் வரும்போதுதான் அவர் பண்ணுவாராம். நம்மளோட ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு இந்த ஹேபிட் இருந்திருக்கு. ஃபேமஸ் ஹாரி பாட்டரோட ஆதர் ஜே.கே. ராவ்லிங், அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. சாரி, இது ப்ராப்ளம் இல்ல, ஹேபிட். அவங்களுக்கு இந்த ஹேபிட் இருந்திருக்கு. ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸையும் இது விட்டு வைக்கல. தலாய் லாமா கூட இந்த ஹேபிட்னால எவ்வளவு நல்ல விஷயங்கள் அவரோட லைஃப்ல இருந்து தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. லியோனார்டோ டாவின்சி, த மோஸ்ட் செலிப்ரேட்டட் பெயிண்டர், அவர் வந்து ஒரு பெயிண்டிங்கை பினிஷ் பண்ண 15 இயர்ஸ் எடுத்திருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் அப்படி சொல்லி 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 அது கடைசியில ரொம்ப தூரம் போய் 15 இயர்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. சோ இது த்ரூ அவுட் த ஹிஸ்டரி எல்லார்கிட்டயுமே இருந்திருக்கு. பட் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓவர் கம் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா மாறி இருக்காங்க. பட் நம்ம என்னையும் சேர்த்து நம்மள சில பேர் இது ஒரு ப்ராப்ளம்னு அட்ரஸ் பண்ணாம இது ஒரு நார்மல் பிஹேவியர் தான் அப்படின்னு போயிட்டே இருக்கிறதுனாலதான் சில நேரங்கள்ல நம்மளோட கோல்ஸ், நம்மளோட ஆம்பிஷன்ஸை வந்து நம்மளால அதை சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணவே முடியல. சோ இன்னைக்கு இந்த மீட்டிங்ல இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு என்ன ரீசன்ஸ் இருக்கு, இதை நம்ம பண்றதுனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அண்ட் இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுல 2 மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு, அதை நான் வந்து பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரோக்ராஸ்டினேட் பண்றவங்கள, அதாவது அவங்களோட வேலையை தள்ளி போடுறவங்கள எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அவங்க ரொம்ப லேசி பீப்புள் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது ரியல் கிடையாது, லேசி கிடையாது. லேசினஸ்னா ஒரு வேலையை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம், அதை வந்து நம்ம டிலே பண்ண மாட்டோம். இங்க தள்ளி போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிலே பண்ணுவாங்க. எப்படினாலும் அவங்க தான் அதை பண்ணுவாங்க, ஆனா அப்புறம் பண்ணலாம் அப்புறம் அப்புறம் சொல்லி சொல்லி டிலே தான் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, இவங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லுக்கும் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு எமோஷனல் ரெகுலேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு தான் சைக்காலஜிஸ்ட் இதை வந்து மென்ஷன் பண்றாங்க. சோ இந்த மிஸ்கன்செப்ஷனை பிரேக் பண்ணிட்டு இப்ப நம்ம இந்த டீடைல்டு இதுக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் நம்மளோட டெய்லி லைஃப்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்ப என்ன கேட்டா நானே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கு வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் இல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு கேட்டா நானா கூட இருந்திருப்பேன். ஏன்னா ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி இதை பத்தி நான் படிக்கிறதுக்கு முன்னாடி, இதோட ஆர்டிகல்ஸ் ரீட் பண்றதுக்கு முன்னாடி நானும் இதை வந்து டெய்லி லைஃப்ல பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஒரு டெய்லி லைஃப்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ணணும், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் ஆகும் அதை பண்றதுக்கு. சோ நம்ம என்ன பண்றோம், போன் எடுக்கிறோம், கார்ட்ஸ் எடுத்துட்டு சோஃபால உட்காடுறோம்.
பட் இன்னைக்கு நம்ம 2026ல இருக்கோம். நமக்கு ஒரு ஒரு மாடர்ன் டே ரிச்சுவல்னு கூட சொல்லலாம். ஒரு போனை அன்லாக் பண்ண த நெக்ஸ்ட் மொமெண்ட் நம்ம என்ன பண்றோம்? த ஃபர்ஸ்ட் திங் நம்ம எதுக்காக ஓபன் பண்ணமோ அது செகண்டரி. பட் ஃபர்ஸ்ட் எங்க போறோம்? சோஷியல் மீடியா போயிடுறோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம். சோ நம்ம அங்க போயிட்டோம்னா ஒரு ஓபன் பண்ண அடுத்த செகண்டே த என்டையர் வேர்ல்ட் வந்து நம்ம முன்னாடி வந்துடுது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ் இருக்கு. கலர்ஃபுல்லான ரீல்ஸ் ஒன் பை ஒன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும். ஒரு 10-15 ரீல்ஸ் போனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அலாம் அடிக்கும் பிரெயின்ல இருந்து, நீ உட்கார்ந்தது இதுக்கு இல்ல பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு அப்படின்ட்டு. பட் மைண்ட் என்ன சொல்லும்? ஃபைன், பட் இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. டிஃப்ரெண்டா எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற இந்த நான் சென்னையில உட்காந்துட்டு எங்கேயோ நடக்கிற விஷயங்களை கூட பாக்குறோம், இது ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் பாக்குறேன், இன்னொரு 10 மினிட்ஸ் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா போயிட்டே இருக்கும். திடீர்னு நமக்கு கூமாப்பட்டியில இருந்து ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க, கியூபால இருந்து ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க. நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறது தண்டையார்பேட்ல. இங்க இருந்து எவ்வளவோ விஷயங்களை பார்க்க முடியுது. மைண்ட் வந்து அதுல ஹாப்பி ஆயிடுது. சோ நம்ம என்ன டாஸ்க்கு உட்கார்ந்தோமோ அது வந்து நம்ம தள்ளி போட்டுட்டே இருக்கோம். திடீர்னு அது கேக்குது, பிட்காயின் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு ஒரு லிங்க் வருது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணல, ஷேர் மார்க்கெட்டும் பண்ணல, ஆனா பிட்காயின்ஸை பத்தி தெரிஞ்சுக்க உள்ள போறோம். அங்க போனா அது என்ன கேக்குது? க்ரூட் ஆயில் ரேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? எஸ், நம்ம அதையும் கிளிக் பண்றோம். அங்க போனா ஈரான் இஸ்ரேல் வாரோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஏதோ நம்ம தான் டிப்ளமேட்ஸ் மாதிரி உடனே அங்க கிளிக் பண்ணிடுறோம். அது முடிச்சு அங்க இருந்து உடனே டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு கேட்கணுமா? எஸ், அதுவும் நமக்கு கேட்கணும். அப்படி போய் 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 கடைசியில் அது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல கொண்டு போய் விடும். அப்ப திடீர்னு ஒரு அலாம் அடிக்கும், நம்ம உட்கார்ந்த வேலை இது இல்லை அப்படின்னு சொல்லி. அண்ட் அதை முடிச்சுட்டு நம்ம பேங்கிங் சைட்டுக்கு வர்றதுக்குள்ள நமக்கு இன்னொரு வேலை வந்துடும். அப்ப நம்ம என்ன நினைப்போம்? சரி, இது ஒரு சின்ன வேலை தானே, அப்புறம் பண்ணலாம். சோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சினாரியோ. ஒரு வேலைக்காக உட்காந்து அப்புறம்னு சொல்லி நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது. இது எல்லா லைஃபோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே வந்து நமக்கு இது ஒர்க் ஆகிட்டே இருக்கு. சரி, ஆனா இப்ப ஏன் இத பத்தி பேசணும்? நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம ஒன்னும் அவாய்ட் பண்ணல, டிலே தான் பண்றோம். எப்படினாலும் நம்ம தான் இதை பண்ண போறோம். அப்புறம் ஏன் இது ஒரு பெரிய இஷ்யூ? என்னோட வேலையை நான் தானே செய்யறேன், அப்புறம் ஏன் இதை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனால நமக்கு வர இம்பாக்ட்ஸ் நம்மளோட பர்சனல் லைஃப்ல, பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஹெல்த்ல வர இஷ்யூஸ் பத்தி நான் ஒரு 3 குட்டி குட்டி எக்ஸாம்பிள் சினாரியோ சொல்றேன். த்ரூ தட் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இது ஏன் இன்னைக்கு நீட் ஆஃப் த ஹவர் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற 2 ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கோங்க. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நினைக்கிறாரு, ஓகே எனக்கு வந்து ஒரு 1 இயர் இருக்கு போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ நான் டெய்லி ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்து படிக்கிறேன், ப்ராஜெக்ட்ஸ் பண்றேன், ஹோம்ஒர்க்ஸ் பண்றேன், ஸோ தட் நான் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் நினைக்கிறாரு. த செகண்ட் ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறாங்க? 1 இயர் இருக்கு எனக்கு, இதையே நான் இப்பவே படிக்கணும், இப்ப எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, ஸோ நான் ஒரு ஜான்ல ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு ஒரு 2.5 months கிடைக்கும், நான் மார்ச்ல எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வராங்க, ஹோம்ஒர்க் பண்றாங்க, டெய்லி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. செகண்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றாங்க, விளையாடுறாங்க, டிவி பாக்குறாங்க, அண்ட் திஸ் இஸ் ஐபிஎல் சீசன், ஸோ அவங்க ஃபுல்லி என்கேஜ்டா இருக்காங்க. இப்படி வச்சுக்கோங்க. அந்த கரெக்டா ஜான் வருது, இந்த செகண்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஷெட்யூல் பாக்குறாரு. ஓகே 2.5 months தான் இருக்கு, நான் நிறைய படிக்கணும், ஸ்கெடியூல் போடுறாரு, டு டூ லிஸ்ட் எல்லாம் போடுறாரு, அடிச்சு புடிச்சு எப்படியோ கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாமை இவரும் கிளியர் பண்ணிடுறாரு. எண்ட் ஆஃப் த டைம் ரிசல்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் 95 ஸ்கோர் பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ தான். செகண்ட் ஸ்டூடெண்ட் ஒரு 70 to 75 ஸ்கோர் பண்றாரு. இப்ப நமக்கு தோணும் இதுல என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு? 95-75 ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லையே. பட் இது என்ன ஆகும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து அவருக்கு பிடிச்ச கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் யூனிவர்சிட்டி, பெஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு அவரோட பர்சனல் க்ரோத் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகலாம். இந்த செகண்ட் ஸ்டூடெண்ட் சேம் அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் இருந்துமே இதை ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி தள்ளி போட்டு ஒழுங்கா அவங்களோட டைமை யூட்டிலைஸ் பண்ணாததுனால ஒரு ஆவரேஜ் காலேஜ், அவர் ஆசைப்பட்ட கோர்ஸ் கூட மேபி கிடைக்காம போகலாம். ஸோ ஆவரேஜ் ஃபியூச்சர்ல செட்டில் டவுன் ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும், ஜஸ்ட் பிகாஸ் நாளைக்கு படிக்கிறேன் போஸ்ட்பான் பண்ணது. செகண்ட் எக்ஸாம்பிள், பினான்சியல் க்ரோத்ல இப்போ பிளேஸ்மெண்ட் ஆகுது, ஒருத்தருக்கு ஒரு நல்ல சேலரி கிடைக்குது, அவர் என்ன நினைக்கிறாரு? என்னோட எக்ஸ்பென்சஸை வந்து நான் கம்மி பண்ணிக்கணும், சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அப்பதான் தோணுது, இந்த மந்த் வேற எக்ஸ்பென்சஸ் இருக்கு, ட்ரிப் இருக்கு, பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு, ஆனிவர்சரி இருக்கு, சரி கொஞ்சம் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்த் இல்ல நெக்ஸ்ட் டேர்ம் வரட்டும், நெக்ஸ்ட் பினான்சியல் இயர் வரட்டும், இப்படி சொல்லியே வந்து அந்த சேவிங்ஸ் பிளானே, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானே ஸ்டார்ட் ஆகல. அண்ட் எமர்ஜென்சியா ஒரு சிச்சுவேஷன் வரும்போது
நம்ம பர்சனல் லோன் போறோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கிறோம். ஸோ இப்படி ஒரு ஃபினான்ஷியலா ஒரு ப்ராப்பரான growth வந்து டிஃபைன் பண்ண முடியாம போகுது ஜஸ்ட் பிகாஸ் அப்புறம் பண்றேன் அப்படின்னு சொல்றதுனால. தேர்ட் எக்ஸாம்பிள், ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள், ஹாஸ்பைஸ் சென்டர்ஸ்ல, ஹாஸ்பைஸ் சென்டர் அப்படின்னா இந்த மெடிக்கலி அவங்களுக்கு வந்து இது டெர்மினலி இல்லா இருக்காங்க, இதுக்கு மேல அவங்கள காப்பாற்ற முடியாது, அவங்க இன்னும் கொஞ்ச நாள் அவங்களோட லைஃப் முடிய போகுது, ஸோ டிக்னிட்டியோட அவங்களோட லைஃப் முடிச்சுக்கணுங்கிறதுக்காக ஹாஸ்பைஸ் சென்டர்ஸ்ல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இது நிறைய இருக்கு, ஈவன் இப்போ சென்னையில கூட நிறைய இருக்கு, பெயின் ஃப்ரீ டெத் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் ஒரு டேட்டா கலெக்ட் பண்றாங்க ஒரு ஆர்டிகிள்காக. ஸோ இந்த டேட்டா கலெக்ட் பண்றவர் கேட்கிறாரு, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறீங்க, நீங்க வாழ்க்கையில எதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்க? ஸோ நான் இந்த ஆர்டிகிள் ரீட் பண்ணும்போது நான் என்ன நினைச்சேன், ஓகே நான் என்னோட லைஃப் டைமை மிஸ் பண்ண போறேன், என்னோட பசங்களை என்னோட பேரண்ட்ஸை மிஸ் பண்ண போறேன்னு அவங்க சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். பட் ஷாக்கிங்கா 90% ஆஃப் த பீப்புள் சொன்னது, நான் கொஞ்சம் தள்ளி போடாம முன்னாடியே போய் பார்த்திருக்கலாம். அதாவது என்னோட பாடி எனக்கு சிக்னல்ஸ் கொடுத்துட்டே இருந்துச்சு, சின்ன சின்ன பெயின் இருந்தது, சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது, ஹாஸ்பிட்டல் போகணும்னு எனக்கே தெரிஞ்சது. ஆனா நான் என்ன நினைச்சேன், சரி அப்புறம் போலாம், நெக்ஸ்ட் மந்த் போலாம், நெக்ஸ்ட் இயர் போலாம், தள்ளி போட்டு கடைசியா நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது அது பியாண்ட் த லெவல் போயிடுச்சு, நான் இங்க வந்து நிக்கிறேன். சோ ஒரு சின்ன ஒரு தள்ளி போடுற பழக்கம், நாளைக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்ற பழக்கம் கடைசியில லைஃப் அண்ட் டெத்தை கூட டிசைட் பண்ற இடத்துல கொண்டு போய் விடுது. அதனாலதான் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் பத்தி, அதாவது தள்ளி போடுற இந்த பழக்கத்தை பத்தி நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை ஓவர் கம் பண்றது நீட் ஆஃப் த ஹவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், இது வந்து நார்மலா இதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேர் சொல்லுவாங்க இதுல ரீசன்ஸ் என்ன இருக்கு, இப்ப பண்றது இப்ப முடியல அப்புறமா பண்றேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் நார்மலா சொல்லுவாங்க. பட் இதை கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா அப்ரோச் பண்ணா, இந்த ஒரு வேலையை தள்ளி போடுறவங்க கிட்ட டிஃப்ரெண்டான ஹேபிட் பேட்டர்ன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்டான ரீசன்ஸ்னால அவங்க தள்ளி போடுவாங்க. இப்ப நான் ஒரு ரீசனுக்காக ஒரு வேலையை தள்ளி போடுவேன், உங்கள இருக்கிற சில பேர் வேற வேற ரீசனுக்காக தள்ளி போடுவீங்க. சோ சைக்கலாஜிக்கலா லிஸ்ட் அவுட் பண்ண ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இப்போ ஒரு டாஸ்க் உங்களுக்கு இருக்கு, அதை ஸ்டார்ட் பண்ணணும், பட் அதை பண்ணிட்டா ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிடுவனோ அப்படிங்கிற பயத்தினாலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணாமலே விட்டுருவோம். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலன்னா நம்ம ஃபெயிலே ஆக மாட்டோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ உங்களுக்கு நீச்சல் பழகணும், நீச்சல் குளத்துக்கு போறீங்க, பட் நான் உள்ள இறங்கினா மேபி மூழ்கிட்டா, இல்ல எனக்கு நீச்சல் வரல, வெளியே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டா என்ன பண்றது, ஃபெயில் ஆயிட்டா இது அசிங்கமா போயிடுமே, பெட்டர் நான் ட்ரை பண்ணாமலே இருந்துக்கிறேன். ஆனா பிரைன் என்ன சொல்லும், நீ பண்ணிதான் ஆகணும், இது வந்து உனக்கு தேவை, இது ஒரு ஸ்கில் தேவை. அப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த மைண்ட் என்ன சொல்லுது பிரைன் கிட்ட, ஓகே பண்றேன் பட் இப்ப இல்ல, அதாவது நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாதான் அது தப்பு, நான் பண்ணுவேன் பட் கொஞ்ச நாள் கழிச்சு பண்றேன். அழகா ஒரு கோப்பிங் மெக்கானிசம் இல்ல ஒரு எஸ்கேபிசம் மாதிரி நான் அப்புறம் பண்றேன்னு சொல்லி நம்மளே நம்மள கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிடுறோம். பட் அந்த அப்புறம் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அண்ட் செகண்ட் ஒன், பெர்ஃபெக்ஷனிசம். பெர்ஃபெக்டான மொமெண்ட் இருந்தாதான் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிலம்பரசன் சொல்ற மாதிரி, வந்தா ராஜாவா தான் வருவேன், எனக்கு வந்து எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தாதான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு ஃபிட்னஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ஹெல்த் செக்அப் எடுக்கிறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டான மூட் இருக்கணும், பெர்ஃபெக்டான என்விரான்மெண்ட் இருக்கணும், பெர்ஃபெக்டான மோட்டிவேஷன் இருக்கணும், இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த கொஞ்சம் கம்மியா, அந்த பெர்ஃபெக்ஷன்ல இருந்து ஒரு டிகிரி கம்மியா இருந்தா கூட நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பட் ட்ரஸ்ட் மீ, பெர்ஃபெக்டான ஒரு மொமெண்ட் அப்படிங்கிறது ஹியூமன் லைஃப்ல வரவே வராது. அண்ட் தேர்ட் ஒன், ஓவர்வெல்மிங் எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு, ஒரு கோல் இருக்கு, அது ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா ஹியூமன் மைண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ண எப்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு வெயிட் லாஸ் அப்படின்னா ஒரு 10 kgs 15 kgs சொல்றீங்க, இல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும். சோ இவ்வளவு பெருசா நான் எப்படி பண்றது, இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு. எப்பயுமே பிரைன் வந்து குட்டி குட்டி விஷயங்கள், பிளஷர் கொடுக்கறது, உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கறது தான் ஈஸியா எடுத்துக்கும். கொஞ்சம் பெருசா இருக்கு, அது பேர்டனா இருக்கு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணதான் ட்ரை பண்ணும். சோ நமக்கு முன்னாடி இருக்கிற டாஸ்க் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கா மேசிவா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை தள்ளி போட்டுரும். அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பண்ணிட்டே இருப்போம். அண்ட் செகண்ட் ஒன், லாஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா, இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன். நம்மளோட இந்த யூனிவர்ஸ்லயே நமக்கிட்ட இந்த ஹியூமன் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபன்னியான, ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு திங். அது என்ன பண்ணணும்னா, எப்பயுமே எது இன்ஸ்டன்டா ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குதோ அதை தான் நம்ம பண்ணுவோம்.
இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், உட்காடுறான் போய் படிக்கிறதுக்குன்ட்டு. ஆனா அவன் ஒரு போனை எடுக்கிறான். போனை எடுத்து பார்க்கும்போது அதுல இருக்கிற ஏதோ ஒரு ரீல், ஏதோ ஒரு சின்ன கான்டென்ட், ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒண்ணு வருது. அது பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லா, அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கு. தில்ராஜு சொல்ற மாதிரி ஹாப்பினஸ் வேணுமா அது இருக்கும், சேட்னஸ் வேணுமா இருக்கும், ஆங்கர் வேணுமா அது அங்க இருக்கும், ரிவெஞ்ச் வேணுமா எல்லாமே அங்க இருக்கும். அது பார்க்க 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 இம்மிடியேட்டா நமக்கு ஒரு கிராட்டிபிகேஷன் கிடைக்குது, ஹாப்பினஸ் கிடைக்குது. அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து டக்கு டக்குன்னு பிரெயின் வந்து அழகா எடுத்துக்கும் போது இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதோ ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றதோ கொஞ்சம் பெரிய வேலை. அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் நமக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். ஆனா மைண்டுக்கு வந்து இந்த இன்ஸ்டன்டான கிராட்டிபிகேஷன் தான் வேணும். அதை வந்து அது எடுத்துக்குது. சோ அதனாலதான் இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் அப்படிங்கிறது இந்த மைண்டுக்கு ஈஸியா கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ் எதுல எல்லாம் இல்லையோ, எதுல எல்லாம் லாங் டேர்ம்ல தான் ஹாப்பினஸ் வருமோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். சோ டிஃப்ரெண்டான இந்த ரீசன்ஸ்னால நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்றோம். நம்ம ஒரு வேலையை எடுத்து பண்ணும்போது எதுல நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம இப்போ இந்த ரீசன்ஸ்ல வந்து நம்ம டேப்லெட் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த ரீசனாலதான் நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணியிருக்கோம், அதாவது தள்ளி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து இதோட நெக்ஸ்ட் ஒன், ஏன் நம்ம இப்படி பண்றதுனால இப்ப என்ன ஆகும் நமக்கு? ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள்ல போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண 2 ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி சொன்னோம் இல்லையா? 2 பேருமே பண்றாங்க. பட் இந்த செகண்ட் ஸ்டூடெண்ட், அதாவது தள்ளி போடுறவங்க என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் அந்த அதோட டெட்லைன் வரும்போது அறக்க பறக்க அடிச்சு புடிச்சு பண்ணுவோம் நம்ம. அந்த அந்த நேரத்துல அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி வரும். சில நேரத்துல நம்மளால இதை முடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு பேனிக் அட்டாக்ஸ் கூட வரும். சோ இப்படி திருப்பி திருப்பி எல்லா டாஸ்கையுமே நம்ம டெட்லைனா முடிக்கும் போது அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த கார்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டினியூஸா நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கொண்டு வந்துடும். ஹைப்பர் டென்ஷனா இருக்கட்டும், டயபெட்டிஸா இருக்கட்டும், இம்யூன் சிஸ்டம், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ், இப்படி ஒவ்வொரு ப்ராப்ளம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், ஹார்ட் டிசீசஸ்ல தான் இது ஃபைனலி கொண்டு போய் விடும். சின்ன சின்ன மைக்ரைன்ஸ், ஹெட்ஏக்ஸ், இதுக்கு கூட இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் காரணமா இருக்கலாம். பட் நம்ம என்ன நினைப்போம், ஏன் வருதுன்னே தெரியல. பட் நம்ம ப்ரொலாங்டா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்துட்டே இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வருது. செகண்ட் ஒன் வந்து நம்மளோட கான்பிடன்ஸ் லெவல் டோட்டலா பிரேக் அவுட் ஆயிடும். ஏன்னா நமக்கு தெரியும், நான் வந்து இதை ப்ராப்பரா பண்ணல, நான் இதை வந்து தள்ளி போட்டு போட்டு லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணிருக்கேன். என் கூட காம்பீட் பண்றவங்க, மேபி என்னோட டீம்மேட்ஸ், என் கூட இருக்கிறவங்க, அவங்க கரெக்டா பண்ணிருப்பாங்க, நான் கரெக்டா பண்ணலன்னு சொல்லி நமக்கே ஒரு செல்ஃப் டவுட், நம்மளோட கான்பிடன்ஸ் லெவலே வந்து பிரேக் ஆகும். சோ இது வந்து லைஃபோட எல்லா ஆஸ்பெக்டையுமே அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்ஸா இருக்கட்டும், இன்டர்வியூஸா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன், ஏன் பப்ளிக் ஸ்பீக்கிங்ல கூட லாஸ்ட் மினிட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும்போது நம்ம மைண்ட்லயே வந்து உட்காந்துக்கும், நம்ம இதை சரியா பண்ணல, நம்ம பிராக்டிஸ் பண்ணல, நம்ம இன்னைக்கு எப்படி பண்ண போறோமோ நமக்கே செல்ஃப் டவுட்ல அது அப்புறம் நம்ம ஒருவேளை அதுக்கு ஒழுங்கான டேலண்ட் இருந்தா கூட இந்த ஒரு தாட் வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறதுனால நம்ம அதை பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது டு த ஃபுல் எக்ஸ்டென்ட். அண்ட் தேர்ட் ஒன் வந்து இதனால வேற என்ன ப்ராப்ளம் வருது, இது ரிலேஷன்ஷிப்ஸ்ல கூட ப்ராப்ளம் கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலியில இருக்கோம், ஒரு கால் பண்ணணும், ஒரு ஃப்ரெண்டுக்கோ இல்ல பார்ட்னருக்கோ ஒரு கால் பண்ணணும், நம்ம அதையே போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்போம். சரி நாளைக்கு பண்றேன், இது என்ன ஒரு பெரிய விஷயமா, அப்புறம் பண்றேன், இப்படி நம்ம இதை தள்ளி போட்டு போட்டு போறதுனால லாங் ரன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப்ல, ரிலேஷன்ஷிப்ல, சோசியல் லைஃப்ல வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் முக்கியமா நான் சொல்ல போறது என்னன்னா, நம்மளோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் நம்மளை விட்டு கை நழுவி போயிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும், இந்த டைம்ல பண்ணணும்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. ஆனா சரி நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு பண்ணிட்டே போகும்போது யாரோ ஒருத்தர் கரெக்டா டைம் லிஸ்ட் போட்டு அந்த டைம் ஃப்ரேம்ல அந்த ஒர்க்கை முடிச்சு கொண்டு வந்து அழகா பண்ணுவாங்க. நம்மளால ப்ராப்பரா பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கட்டும், நம்மளோட ப்ரொமோஷன்ஸ் இருக்கட்டும், இல்ல நம்மளோட ஒரு ட்ரீம் ஜாப் கூட நம்மளை விட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஜஸ்ட் பிகாஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருக்கிறதுனால. சோ இதை தாண்டியும் இன்னும் சைக்கலாஜிக்கலா இது வந்து ரொம்ப லாங் ரன்ல இருக்கும்போது இமோஷனல் ப்ராப்ளம்ஸ், நமக்குள்ள டெம்பரமெண்டல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே கொண்டு வரும். அண்ட் இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கும், எப்படி நம்ம வந்து இதை ஓவர் கம் பண்றது. இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இதை பண்ணிட்டு தான் இருக்கோம், இது ஒரு பெரிய கிரைம் கிடையாது, ஃபைன். ஆனா சின்ன சின்னதா வந்து நம்ம இதை பண்றதுனால லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் வருது, பர்சனல் குரோத்ல ப்ராப்ளம்ஸ் வருது, எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். எப்படி இதை ஓவர் கம் பண்ணலாம்? த ஃபர்ஸ்ட் ஒன், உங்களோட டாஸ்க் வந்து 10 மினிட்ஸ்க்கு கம்மியா இருந்தா அதுக்கு டைமே வைக்காதீங்க, டூ இட் இம்மீடியட்லி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெயிலுக்கு ரிப்ளை பண்றது,
இல்ல ஒரு கால் பண்றது, இல்ல ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்றது. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, ஒரு சின்னதா அது வந்து மேக்ஸிமம் அதோட டைம் டியூரேஷனே 10 மினிட்ஸ் தான் ஆகும் அப்படின்னா, இம்மீடியட்டா பண்ணிடுங்க. அதுக்கு வந்து ஒரு டைம் ஸ்கெட்யூல்லாம் வைக்காதீங்க. உங்களோட டு டூ லிஸ்ட்ல அதை ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. அதோட அதுக்கான டைம் வந்து அதுதான். அப்பவே பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் செகண்ட் ஒன், த 5-minute ரூல். இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் ஜர்னி இருக்கு. நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன நினைப்போம், அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது மைண்ட் வந்து எப்பவுமே அதுக்கு நோ தான் சொல்லும். ஏன்னா அதுக்கு வந்து குட்டி குட்டி ப்ளஷர்ஸ் தான் வேணும். பர்டன் வந்து அது எடுத்துக்கவே எடுத்துக்காது. அப்போ என்ன நீங்க நம்மளோட பிரெயினை நம்மளோட மைண்டை வந்து நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் இதை 5 மினிட்ஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரி நான் அமைதியா உட்காந்துக்கிறேன். இல்ல அப்புறமா கூட நம்ம பண்ணலாம். 5 மினிட்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒரு ஹவுஸை கிளீன் பண்ற வேலையா இருக்கட்டும், இல்ல எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸசைஸே எடுத்துக்குவோம். நான் 5 மினிட்ஸ் பண்ணுவேன், தென் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் நீங்க ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் இல்ல ஏதோ ஒரு கார்டியோ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த 5 மினிட்ஸ்லயே உங்களுக்கு வந்து ஒரு அதுக்கான அந்த ஹார்மோன்ஸ், அந்த என்டார்பின்ஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு புஷ் குடுக்கும். ஓகே, நம்ம இத பண்ணலாம். அது மாரி அந்த 5 மினிட்ஸ்க்குள்ள நீங்க பண்ண அந்த ஏதோ ஒரு குட்டி ஆக்டிவிட்டி, ஒரு 30 செகண்ட் இல்ல 1 மினிட் குட்டி ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மென்ட் கிடைக்குது. ஓ பரவால்ல, நான் இத முடிச்சுட்டேன். அண்ட் அந்த செல்ஃப் மோட்டிவேஷனே திருப்பி இந்த விஷயத்த உங்கள பண்ண வைக்கும். அண்ட் இத வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. சோ எந்த ஒரு பெரிய டாஸ்க் ஆனாலும் நீங்க எடுக்கும்போது நம்மளோட மைண்ட் வந்து எப்போ உங்களுக்கு அந்த ஒரு அர்ஜ் கொடுக்குதோ, ஏன்னா ஓகே நான் இதை இப்ப பண்ண வேண்டாம் அப்புறம் பண்றேன்னு சொல்லும்போது இந்த பிரெயினோட ஃபன்னி கேமை நீங்க அப்படியே ரிவர்ஸ் கேமா மாத்தி விட்டுருங்க. ஓகே நான் 5 மினிட்ஸ் பண்ணிட்டு விட்டுறேன் அப்படி சொல்லிட்டீங்கன்னா 5 மினிட்ஸ் பண்ண உடனே திருப்பி நீங்க இதை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். தேர்ட் ஒன், இம்பார்ட்டன்ட் ஒன், ஈட் தட் ஃப்ராக் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப். ஈட் தட் ஃப்ராக் அப்படிங்கிறது ஒரு புக். அது வந்து அதுல வந்து 21 ஸ்டெப்ஸ் டு ஓவர் கம் ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லி தராங்க. அதுல த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னா அது எது லிட்டரலா மீன் பண்ணுதுன்னா, உங்களுக்கு இருக்கிற டாஸ்க் எதை நினைச்சு நீங்க தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்கீங்களோ, மேபி அது நீங்க ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண வாய்ப்பு இருக்கோ, அதுல எது பெரிய டாஸ்கோ அதை ஃபர்ஸ்ட் திங்கா முடிச்சிருங்க. இப்போ ஒரு வீடு கிளீன் பண்றது நாளைக்கு உங்களோட டாஸ்க்னா, மார்னிங் எந்திரிச்ச உடனே நீங்க சின்னதா ஒரு டிவி கேபினை கிளீன் பண்றது, இல்ல உங்களோட வார்ட்ரோப் கிளீன் பண்றது அப்படி ஸ்டார்ட் பண்ணாம டோட்டலா நீங்க வந்து கிளீன் பண்றது எது பெருசோ அதுதான் நீங்க வந்து குட்டி குட்டி மீனா சாப்பிடாம பெரிய ஃப்ராகா சாப்பிட்டுருங்க அப்படிங்கறது லிட்டரலா எதை மீன் பண்ணுதுன்னா, பெரிய வேலை எதுவோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. சோ அந்த ஒரு ஹிமாலயன் டாஸ்க் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்சன் லெவல கொடுக்கும். சோ தட் மத்த வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணிடுவீங்க. அங்க உங்களுக்கு மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் வந்து அவுட் சைட்ல இருந்து வர வேண்டிய தேவையே கிடையாது. இது என்னன்னா, இப்போ நீங்க சில பேர் கேட்பீங்க, எனக்கு 2 பெரிய வேலை இருக்கு, நான் என்ன பண்றது? அதுக்கு அந்த சொல்யூஷன் அந்த புக்லயே கொடுத்திருக்காங்க. இஃப் தேர் ஆர் 2 frogs, eat the ugliest one first. அதாவது 2 பெரிய வேலை இருக்குன்னா எது அதுல ரொம்ப டஃப்போ, எது ரொம்ப பெருசா இருக்கோ அதை முதல்ல பண்ணிடுங்க. சோ தட் நீங்க டிசெண்டிங் லெவல்ஸ்ல அதுக்கு அடுத்தது எல்லாமே குட்டி குட்டியா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க ஈஸியா முடிச்சிடலாம். அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களோட கோல் இல்ல உங்களோட டாஸ்க பிரேக் டவுன் பண்ணிடுங்க. பிரேக் டவுன் பண்ணும்போது என்னன்னா, அது இப்போ ஒரு வெயிட் லாஸ்னா நீங்க ஜஸ்ட் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லாம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 kg ஆர் 2 kg அப்படின்னு பிரேக் டவுன் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்றீங்க இல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா அது பெருசா வச்சிருந்தா அது எப்படினாலும் மைண்ட் உங்களுக்கே தெரியும் அது அவாய்ட் பண்ணதான் போகுது. சோ பெஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி நம்ம எழுதி வச்சுக்கலாம். இல்ல இப்போ போன்ல நீங்க ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் இன்னைக்கு பண்றேன். ஒரு ஸ்பீச்சோ இல்ல ப்ராஜெக்டோ இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன், நாளைக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இல்ல இப்போ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி தான் உங்களோட டாஸ்க்னா ஃபர்ஸ்ட் வந்து வாக்கிங் இன்னைக்கு, ஆர்எல்ஸ் நீங்க எப்படி பண்ண ஃபர்ஸ்ட் வந்து வேக்கிங் அப் ஏர்லி. முதல்ல நான் டைமுக்கு எந்திரிக்கிறேன், அதுதான் என்னோட டார்கெட், அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டே ஒரு 10 மினிட்ஸ் வாக், அப்புறம் 30 மினிட்ஸ் வாக். சோ நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா குட்டி குட்டியா அந்த கோல்ஸை வந்து பிரிச்சு வச்சிட்டீங்கன்னா பிரெயின் வந்து சாரி மைண்ட் வந்து ஓகே இது வந்து குட்டி டாஸ்க் தான், இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கும். எப்பவுமே பெரிய டாஸ்கா பண்ணாம எப்படி அதை பிரேக் டவுன் பண்ணணும்னு பார்த்து பிரேக் டவுன் பண்ணி நம்ம லிஸ்ட் போட்டு வச்சோம்னா அதுக்கு எதிராக அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மாதிரி கூட நம்ம பண்ணலாம். நீங்க வந்து உங்களோட பிளான்ஸை பிரேக் டவுன் பண்ணி ஸ்டிக்கி நோட்ல எழுதி நீங்க பாக்குற இடத்துல ஸ்டிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பார்க்கும் போதெல்லாம் அதை ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும், இன்னைக்கு இதை நான் முடிக்கணும் அப்படின்னு நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரம் த பிகினிங் நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்து நமக்கு டீச்சர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி கொடுத்தது டு டூ லிஸ்ட். என்ன பண்ணணுமோ
ப்ரீவியஸ் டேவே பிளான் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டே நான் எது பண்ண போறேன். அண்ட் பி ஸ்ட்ரிக்ட். இந்த டைம்ல இதுதான் என்னோட வேலைன்னா நான் இதை தான் பண்ணுவேன். வேற எதையுமே நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கறத நீங்க ஸ்ட்ரிக்டா உங்களோட மைண்ட நீங்களே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு எல்கேஜி இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போதே நம்ம ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, 5 சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கு. டீச்சர்ஸ் வந்து ரேண்டமா வந்து 5 சப்ஜெக்ட் எடுத்துட்டு போக மாட்டாங்க. முதல்ல என்ன கொடுக்குறாங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே டைம் டேபிள் கொடுத்துறாங்க. 10 to 10:30 இந்த கிளாஸ், 10:30 to 11 இந்த கிளாஸ். ஏன்னா இது வந்து சின்ன வயசுல இருந்தே நம்மள பழக்குறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸும் நம்மளோட எஜுகேஷனல் செட்டிங்ஸும் பழக்குறாங்க. நம்ம அப்போ பழகிடுறோம். பட் அதுல இருந்து வெளியே வந்து லைஃபோட கண்ட்ரோல் நம்ம கையில வரும்போது நம்ம அதை விட்டுடுறோம். அண்ட் இது வந்து ஸ்கூல்ல இருந்து மட்டும் இல்ல, யூனிவர்ஸுமே இந்த டு டூ லிஸ்ட ஃபாலோ பண்ணது நான் நினைக்கிறேன். மார்னிங் 6:30 to 6:40 சன்ரைஸ்னா சன்ரைஸ் ஆயிடுது. அது வந்து அதை ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணி தள்ளி போடுறதே இல்ல. வேணாம் நாளைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சன் இருந்துச்சுன்னா இந்த வேர்ல்டு என்ன ஆகும் ஒன் டேல. சோ அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே கரெக்டா அந்த டைம்ல அதை தள்ளி போடாம பண்ணது. குழந்தையில இருந்தே நம்மள தள்ளி போடாம அந்தந்த வேலையை அந்த டைம்ல செய்ய பழக்கிறாங்க. அப்போ இதை நம்ம இப்ப கண்டினியூ பண்ணணும்னா ஈஸியான ஒரு மெத்தட் டு டூ லிஸ்ட். டைம் ஃப்ரேமோட நீங்க போட்டு வச்சுட்டு என்னென்ன டைம்ல என்ன வேலையோ அதை வந்து நீங்க கரெக்டா பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம சைக்கலாஜிக்கலா நம்ம இப்ப பார்த்த எல்லா ரீசன்ஸ்லயுமே ஃபால் ஆகாம சில சில்லியான ரீசன்ஸ்ல கூட நம்மளோட வேலையை தள்ளி போட்டுட்டு இருப்போம். பெஸ்ட் எக்ஸாம்பிள், சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நீங்க ஒரு வேலையை செய்ய உட்காரீங்க, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கிள் எழுதணும் இல்ல ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்றீங்க. பக்கத்துல போன் இருக்கு, அதுல இருந்து வர நோட்டிபிகேஷன். இதுக்கு பெரிய சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. குட்டியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். பட் எப்பயுமே திடீர்னு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி ஏதோ ஒண்ணு வந்துச்சுன்னா பிரைன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க போக தான் செய்யும். சோ அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு நோட்டிபிகேஷன், இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ, சில வீட்டுல டிவி ஓடிட்டே இருக்கும், ஆனா அது மியூட்ல தான் இருக்கும், ஆனா ஓடிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்தா நம்ம பண்ணிட்டு இருக்கிற டாஸ்கை விட்டுட்டு நம்மளோட அட்டென்ஷன் அங்க போயிடும். சோ இது மாதிரி சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒரு நாள் நீங்க ஒரு இம்பார்ட்டன்டான டாஸ்க் பண்றதுக்கு உட்காரீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் எதெல்லாம் நம்மளோட அட்டென்ஷனை வந்து புல் பண்ணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்டே நீங்க ரியலைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருந்து எலிமினேட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் ஃபோக்கஸை உங்களோட அந்த டாஸ்க்கு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் நம்மளோட அட்டென்ஷன் வந்து எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாது. ஸோ தட் நம்ம வந்து அதை தள்ளி போடாம அந்த நேரத்திலேயே அந்த வேலையை வந்து நம்ம முடிச்சிட முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், இன்னொரு இம்பார்ட்டன்டான கொஞ்சம் ஃபன்னியான ஒரு ஸ்டெப் என்னன்னா, உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கு இல்ல ஒரு டாஸ்க் கோல் இருக்குன்னா அதை யாருக்கிட்டையாவது சொல்லிடுங்க. ஏன்னா இந்த கவரிமான் பரம்பரை மாதிரி நம்ம ஒரு ஃபெயிலியருக்கு வந்து அசிங்கப்படுறதை விட ஒருத்தங்கிட்ட போய் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதை வந்து நம்ம முடிக்க முடியலன்னா ரொம்ப அசிங்கமா அதை நம்ம நினைப்போம். அதுதான் சொல்றாங்க, ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஃபெயிலியரை பார்த்து பயப்படுறதை விட எம்பாரஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப பயப்படுவோம். என்ன கேட்டா இது வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போது நீ என்ன ஆக போறேன்னு கேக்குறது கூட பின்னாடி இதுதான் இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். பிள்ளைங்க சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு அந்த ஒரு ஐடியா இருந்துட்டே இருக்கும். ஐயோ இப்படி சொன்னமே, நாளைக்கு இவர் வந்து என்னடா நீ நேத்து அப்படி சொன்ன, டாக்டர் ஆக போறேன்னா என்ஜினியர் ஆக போறேன்னு இப்படி சுத்திட்டு இருக்க அப்படி கேட்பாங்க. சோ அதுக்கு பயந்தே கூட நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு நியூ இயர்ல ஃப்ரெண்டை மீட் பண்றீங்க, அவங்ககிட்ட நெக்ஸ்ட் நியூ இயர் வரும்போது நான் 10 kgs லூஸ் பண்றேன் நீங்க சொல்லிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 months 7 months கழிச்சு ஒரு ஈவெண்ட்ல மீட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, ஏதோ 10 கிலோ குறைக்கிறேன்னு சொன்னா அப்படியே இருக்க. சோ இந்த தாட் வந்து நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஓகே சொல்லிட்டோம், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அசிங்கமா போயிடும், நம்ம கண்டிப்பா பண்ணணும். இது சில இடத்துல ஒர்க் ஆகும், சில இடத்துல ஒர்க் ஆகாது. பட் ஃபன்னியான ஒரு விஷயம், ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஆபீஸ் செட்டிங்ஸ்ல வந்து ப்ராஜெக்ட்ஸை பத்தி இல்லாம குட்டி குட்டியான பர்சனல் லைஃப், நம்ம ஒரு ஃபிட்னஸ் ரிலேட்டடான இந்த மாதிரியான டார்கெட்ஸ் எல்லாம் நீங்க அழகா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். யாருக்கிட்டையாவது, ஒண்ணும் இல்லைன்னா ஒரு லைஃப் பார்ட்னர் கிட்டையாவது சொல்லிடுங்க. இதை சொல்லிட்டீங்கன்னா அவங்கள பார்க்கும்போது அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும், அந்த எம்பாரஸ்மெண்ட் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேட் ஆகி எந்த விஷயமே தள்ளி போடாம நம்ம பண்ணிடுவோம். அண்ட் என்னோட ஃபேவரைட் லாஸ்ட் ஒன், விஷுவலைசிங் த பிக் டே. இதை வந்து சில பேர் ஃபேன்சி டேர்ம்ல இன்னைக்கு சொல்றாங்க, மேனிஃபெஸ்டேஷன் அப்படிலாம் சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட டேர்ம் விஷுவலைசிங் த பிக் டே தான். ஒரு லாஸ்ட் டேவை விஷுவலைஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ் தான் டார்கெட்னு வச்சுக்கோங்க. நீங்க முன்னாடி போட்ட ட்ரெஸ் இருக்கும் உங்களோட கபோர்ட்ல, அது தூங்கிட்டே இருக்கும். ஆனா இப்போ அது பத்தாது. ஆனா நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்றீங்க, ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் என்ன சொல்லுது, வேணாம் நல்லா இருக்கு, மார்னிங் சில்லுன்னு இருக்கு, தூங்கலாம் அப்படின்னு சொல்லுது. என்ன பண்ணுங்க, நீங்க விஷுவலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த உங்களுக்கு ஃபேவரைட் ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுட்டு நீங்க நடந்து போற அந்த ஒரு இமேஜை நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க.
சோ இது ஒண்ணு. அண்ட் இப்போ ஒரு எக்ஸாமுக்கோ இல்ல ஒரு இன்டர்வியூக்கோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. திருப்பி உங்களுக்கு இந்த தள்ளி போடுற அந்த எண்ணம் வருதுன்னா, நீங்க என்ன எய்முக்காக நீங்க இந்த ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ, அந்த எய்மை நீங்க அச்சீவ் பண்ணதா விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு அவார்ட் வாங்குறது, இல்ல ஒரு கிராஜுவேஷன் செரிமனி, இல்ல இப்போ ஒரு பிசினஸ் பீப்புள்னா பேக் டு பேக் நீங்க வேற வேற கண்ட்ரிக்கு பிசினஸ் ஜேர்னிஸ் பண்றீங்க, பிசினஸ் ட்ரிப் போயிட்டு வரீங்க, ஒரு பெரிய கார்ப்பரேட் செட்டிங்ல போய் உங்களான இந்த விஐபி ஸ்பீச் நீங்க கொடுக்குறீங்க. இந்த மாதிரியான எண்ட் ரிசல்ட்ஸ், அதாவது எது உங்களோட டார்கெட்டோ அதை நீங்க அச்சீவ் பண்ண மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, அந்த பிக் டேவை, அதாவது அந்த எண்ட் டேவை வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த விஷுவலைசேஷன் வரும்போது ஒரு சென்ஸ் ஆஃப் யூஃபோரியா, அதாவது ஒரு எக்ஸ்டசி உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓ, நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு ஃபீலிங்கே வந்து உங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓகே, நான் இதை பண்ணணும்னா நான் பண்ணிதான் ஆகணும், இப்ப நான் இதை தள்ளி போட்டேன்னா பண்ண முடியாதுன்னு உங்களோட சப்கான்சியஸ் அவங்கள அப்படியே வந்து புஷ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி கூட இது வந்து ஆக்சுவலி நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து காம்படிஷன்ஸ்ல எல்லாம் பேசியிருக்கேன். ஆனா கொஞ்சம் கேப் வந்ததுக்கு அப்புறம் எப்படி நம்மளால பண்ண முடியுமா, வேணுமா, போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நான் இதை வந்து இந்த ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்றேன், ஒரு இடத்துல போய் பேசுறேன், நல்லா பேசுறேன், பாக்குறவங்க எல்லாம் கிளாப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து நான் விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து லிட்டரலா அது ஒரு ஹை தான் கொடுக்கும் நமக்கு. ஓகே, பரவாயில்ல, நம்மளாலையும் முடியும் போல. சோ அந்த ஒரு இது நான் விஷுவலைஸ் பண்ண அந்த சீனை வந்து நான் தான் கிரியேட் பண்ணணும். சோ அதுக்கு நான் தான் ஓடி ஆகணும். சோ அதுக்கான பேபி ஸ்டெப்ஸை நான் இப்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து என்னோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஜேர்னியை நான் வந்து அழகா ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் என்னோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் எடுத்தது இந்த விஷுவலைசிங் த பிக் டே அந்த டெக்னிக் தான். சோ எதெல்லாம் நீங்க தள்ளி போட்டுட்டு இருக்கீங்களோ, இப்ப சொன்ன இந்த குட்டியான டெக்னிக்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ, எது வந்து உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணுதோ அதை சூஸ் பண்ணி நீங்க அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த தள்ளி போடுற பழக்கமே உங்ககிட்ட இருந்து இல்லாம போயிடும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த உலகத்துல நிறைய பேரோட ட்ரீம், நிறைய பேரோட கோல்ஸ், ஆம்பிஷன்ஸ் அது வந்து செத்து போறது அவங்களுக்கு டேலண்ட் இல்லாம இல்ல, நாளைக்கு பண்றேன் நம்ம சொல்லிட்டே இருக்கிறதுனாலதான். ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அங்க இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட கேக்குறாரு, இந்த உலகத்திலேயே வெல்த்தியஸ்டான பிளேஸ் எது அப்படின்னு கேக்குறாரு. மீட்டிங்ல கேட்கும் போது அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அதை ஒரு பிளேஸா அதை பர்சீவ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, அமெரிக்கா தான் வெல்த்தியஸ்ட் பிளேஸ் இந்த வேர்ல்டு, அங்க வந்து நிறைய கோல்ட் மைன்ஸ் இருக்கு, அங்கதான் உலகத்தோட மொத்த சொத்துமே அங்கதான் இருக்குன்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, இல்ல மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் தான், நிறைய க்ரூட் ஆயில் இருக்கு, ஆயில் வெல்ஸ் இருக்கு, வேர்ல்டுக்கே அவங்க தான் ஃபியூல் சப்ளை பண்றாங்க, சோ அதுதான் வெல்த்தியஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் அந்த நடத்துறவர் என்ன சொன்னார்னா, இந்த உலகத்திலேயே வெல்த்தியஸ்ட் பிளேஸ் எதுனா கல்லறை தோட்டங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்லறை தோட்டத்துல என்ன சார் வெல்த்தியான, அங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்றாரு. கல்லறை தோட்டத்துல நான் நாளைக்கு பண்றேன், அப்புறமா பண்றேன், அடுத்த வாரம் பண்றேன் அப்படின்னு அவங்க நினைச்சு வச்ச ஐடியாஸ், அந்த வெல்த்தியான ஐடியாஸ், ஹெல்த்தியான ஐடியாஸ், இமேஜினேஷன்ஸ், கோல்ஸ், ஆம்பிஷன்ஸ் எல்லாம் புதைஞ்சு கிடக்கிறதே கல்லறை தோட்டத்துலதான். சோ அதனால இந்த உலகத்திலே வெல்த்தியஸ்ட் பிளேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கல்லறை தோட்டம் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறாரு. இது வந்து உங்களுக்கு கேட்கும் போது ஒரு மாதிரி கான்ட்ரடிக்ஷன் இருக்கலாம். வெல்த்தியஸ்ட் பிளேஸ் வேற எவ்வளவோ இருக்கு, பட் ஐடியாஸ் புதைஞ்சு கிடக்கிற இடத்தை எப்படி வெல்த்தியஸ்டா எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா அப்ரோச் பண்ணோம்னா இந்த உலகத்துல ஹியூமன் பீயிங் எவால்வ் ஆனதுல இருந்தே எல்லாமே ஐடியாஸ் தான் புஷ் பண்ணிருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஐபோனா இருக்கட்டும், நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச்சா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம வெல்த்தியஸ்ட் அப்படின்னு எதையெல்லாம் நம்ம இன்னைக்கு இமேஜின் பண்றோமோ அது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்றதுக்கான ஐடியா ஸ்டார்ட் ஆனது யாரோட ஒருத்தவங்களோட ஐடியாஸ்ல தான். சில பேர் அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க, சில பேர் நாளைக்கு பண்றேன்னு விட்டுட்டாங்க. சோ டோட்டலி நம்ம ஐடியாஸ் தான் இந்த உலகத்திலே வெல்த்தியஸ்டான திங்ஸ். சோ என்ன சொல்றாங்கன்னா சைக்காலஜிஸ்ட் அண்ட் சில ஆதர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மனசுக்குள்ள ஒரு ஆசை, ட்ரீம், கோல் வச்சுட்டு சாகாதீங்க. நீங்க போகும்போது என்ன உங்களுக்கு வருதோ, என்ன ஐடியா இருக்கோ அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு பண்றேன்னு சொல்லி அதை போஸ்ட்போன் பண்ணாம அன்னைக்கே பண்ணுங்க.
நீங்க சாகும்போது டை எம்டி அப்படின்னு சொல்றாங்க. உங்க மனசுக்குள்ள ஆசைப்பட்டதை சாதிச்சுட்டு எம்டி பண்ணிட்டு நீங்க வந்து யூ ஷுட் டை எம்டி அப்படின்னு சொல்லி தான் முடிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அழகான எக்ஸாம்பிள். நீங்க வந்து உங்களுக்கு என்ன இருக்கோ, என்ன ஆசை இருக்கோ எல்லாத்தையுமே அன்னன்னைக்கு நீங்க பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாத்தையுமே ஒரே நாள்ல பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ டோன்ட் ஹேவ் டு ஃபினிஷ் எவ்ரிதிங் ஒன் டே, பட் ஸ்டார்ட் த திங் டுடே. என்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா the remaining things will fall into place and யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கு. So thank you so much for listening. இன்னைக்கு